ரெண்டாவதாக பார்க்கக்கூடியது ஆவாரம் பூ டீ. ஆவாரம் பூ டீக்கு வந்து ஒரு 10 to 15 அந்த பூக்கள் எடுத்துக்கோங்க. அண்ட் தென் மஞ்சள், தேன், நாட்டு சர்க்கரை, அப்புறம் தான் எலுமிச்சை, இது எல்லாமே வந்து தேவைப்படும். ஃபர்ஸ்ட் அந்த பூக்களை நன்றாக தண்ணியில் வந்து கொதிக்க விடுங்க. மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. தென் நாட்டு சர்க்கரை போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. தென் ஒரு 5 நிமிஷம் கழித்து எலுமிச்சை பழ சாறை வந்து பிடிச்சிக்கோங்க. தென் அதை இறக்கிட்டு கொஞ்சம் தேன் கலந்து நல்லா கிளறி விட்டுட்டு அந்த மிதமான சூட்டில் வந்து காலை மாலை 2 வேளைகளில் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் உடம்புல உள்ள கெட்ட கொழுப்புகள் அனைத்துமே வந்து மலம் வழியாக வெளியேற்றப்படும். கெட்ட விஷயங்கள் என்னென்ன இருக்கோ எல்லாமே மலம் வழியாக வெளியேற்றப்படும். உங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பிரிஸ்காக இருப்பீங்க. புதுசாக பிறந்து வந்த ஒரு குழந்தை எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு புத்துணர்ச்சியோடு காணப்படுவீர்கள். காலை மாலை 2 வேளைகள் எடுத்துக்கோங்க. ஸோ 300 மில்லி தண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து 150 ml குறையிற அளவுக்கு, ஒரு டம்ளர் எடுத்திங்கன்னா அந்த அரை டம்ளராக வர அளவுக்கு, 2 எடுத்திங்கன்னா 1 டம்ளர் வர அளவுக்கு நல்லா சுண்டை வச்சு இதை குடிச்சிட்டு வந்தீங்கனாலே போதும். உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ரிசல்ட் நீங்கள் குடிச்சு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஆவாரம் பூவோட நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தாச்சுங்க. ஸோ இதை நீங்கள் மட்டும் தெரிஞ்சுக்கிறாம நிச்சயமான முறையில் இதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டும் சரி உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. அதுக்காக தான் அந்த காணொலியை நான் வந்து பதிவிடுறேன். அந்த ஆவாரம் பூ இப்போ இருக்க காலகட்டங்களில் ரோட்டோரங்களில் நிறையா பார்க்க முடியுது கிராமத்து சைடு. ஸோ நீங்கள் சிட்டியில் இருந்தாலும் சரி கிராமத்துக்கு போனீங்கன்னா அந்த பூக்களை வந்து நான் எங்களோட கிராமங்களில் பார்க்குறேன். எல்லாருமே வந்து ஏன்னா இப்போ வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருச்சு. முன்னாடி வந்து இந்த மூலிகை என்னென்ன அப்படிங்கிறது தெரியல. இப்போ சாதாரணமாக கிராமங்களில் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருச்சு இதோட பவர் என்ன அப்படிங்கிறது தெரியுது. ஸோ நீங்கள் சிட்டியில் இருந்தீங்கன்னா உங்கள் கிராமங்களுக்கு போனீங்க அப்படின்னா அந்த பூக்களை எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்பப்போ தேவையோ அதை டீ போட்டு சாப்பிடுங்க.